என்ன பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கேன்னு. பட் இது அதுக்கும் மேல. புரியல? நான் இப்போ ஒரு டெக் பார்க்ல இருக்கேன். அண்ட் டெக் பார்க்ல இருக்கவங்க எல்லாருக்கும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு சேலரி வரும். ஆனா அந்த சேலரி உடனே எங்க போகுதுன்னே தெரியாது. அது எங்க போகுதுன்னு இன்னைக்கு அச்சு உங்களுக்கு காட்டு. கைஸ் இறங்கி வந்த உடனே இங்க பாருங்க கைஸ் 24 hours வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு, கார் வாஷ் பண்றதுக்கு இடம் இருக்கு, பைக் வாஷ் பண்றதுக்கு இடம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு கேன்டீன் இருக்கு. எல்லாமே வச்சிருக்கீங்க. ஐடியா இன்னைக்கு நம்ம எந்த ஐடில இருக்கோம்னா சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸா இருக்க த மெலினியா பிசினஸ் பார்க். கைஸ் டெக் பார்க்ல கண்ணு தெரியாதவங்க நடக்கிறதுக்காக கீழே பாத்து எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நான் இதெல்லாம் கடைசியா எங்க தெரியுமா பார்த்தேன்? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பார்த்தேன்டா. இது நம்மள மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பீப்புள்ஸ் வந்து நடந்துலாம் வரக்கூடாது, நாங்க சறுக்கிட்டே தான் வருவோம் அப்படின்னா நீங்க வந்து இதுல ஏறி சறுக்கலாம். எஸ்கியூஸ் மீ பையா. டேய் என்னடா இது? கேண்டீன் எந்த பக்கம் இருக்கு? இப்படி கை காட்டுது. கைஸ் பாப்கார்ன் அப்படின்னா தியேட்டர்ல உள்ளார போதாடா. என்னடா இது? நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா சைடுலயுமே சாப்பாடு அதுவும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு. ஐடி டெக் பார்க்ல வரவங்க வந்து வேலை செய்யல வரதுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்க சாய் கடை இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு இருக்கு, கடைசியா சொல்றேன். நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் இருக்கு, சப்பாத்தி அது மாதிரி நம்ம வடக்கன் எல்லாம் இருக்கும். இங்க வந்து நம்ம சவுத் இந்தியன் இருக்கு. இங்கதான் தயிர் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ் போன்ற அனைத்தும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சொன்னல அது வந்து இதோ உங்களுக்கு பாருங்க A to B. கேரளா பசங்களுக்காகவே நான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்காக நான் இங்க சாப்பிட்டேன். ப்ரோ கேரளா பிரியாணி இருக்கா? குளோபல் குசைன்ல மட்டும் தான் இருக்குமா சாப்பாடு? A to B கிடையாதா? ஐடில இருக்கவங்க எல்லாம் 24 நாள் வேலை செய்யறாங்க, எப்ப வேணா சாப்பிடலாம் நினைச்சா அப்படிலாம் கிடையாதா? நரட்டோட ரேமன் இருந்தா மட்டும் வாங்கலாம், இல்லனா இந்த கடையே நமக்கு தேவை. ஓகே ஐயா. நரட்டோ தெரியுமா? நரட்டோ நரட்டோ யூ ஃப்ரம் கொரியாவா? நாங்கள்லண்டா தெரியல. சரி பரவாயில்ல. எனக்கு வந்து ரேமன் நூடுல் இருக்கா? ரேமன் நூடுல்ஸ் ரேமன் நூடுல்ஸ் இல்லையா? சிக்கன் செஷ்வான் தான் இருக்கா? சாப்பிடலான்னு வந்தேன். ஓகே பையா. இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு. ப்ரோ ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டவுட். வெளியில A to Bக்கும் இங்க A to Bக்கும் டிஃபரன்ஸ் ஏதாவது பேமெண்ட்ல? சேம் ரேட்டா? வெளிய இருக்கு அங்க இங்க கொடுப்பீங்களா? கைஸ் ஆனா வெளிய A to D ல மான்ஸ்டர் வைக்கறாங்களா? எல்லாம் ஃபுல்லா கொலாபரேஷன் போலயே. வாவ் கைஸ் நம்மள ஒரு பிராண்ட் வச்சு எல்லாரும் கூட கொலாப் பண்ண போறோம். ஓகேனா இப்போ இங்க என்ன இருக்கு சாப்பிட? டிஃபன் ஐட்டம் ஸ்டார்ட் ஆயிடும். டிஃபன் ஐட்டம்னா 4 o'clock ஸ்டார்ட் ஆயிடுமா? லஞ்ச் ஐட்டம் தோசை ஆயிடுச்சா? கைஸ் 4 மணி ஆகாத காரணத்தினால இப்போ வந்து தோசை இல்லையா, 3 மணிக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க ப்ரோ என்ன இருக்கு? தம் பிரியாணி, புதினா ரைஸ். ஓ வெஜ் பிரியாணிலாம் நான் சாப்பிட்டேன். எங்க அம்மா என்ன எப்படி அடிப்பாங்க தெரியுமா? ப்ரோ வெஜ்னா நோ ப்ரோ, வேற ஏதாவது சொல்லுங்க. கோல்கட்டை. கோல்கட்டை எனக்கு கோல்கட்டை வேணாம். ஆனா இவ சொல்றது கிட்ட இருக்கு. பணியாரம், ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம். ஸ்வீட் பணியாரம் கார பணியாரம் ஏதாவது நல்லதா சொல்லுங்க ப்ரோ. கிட்ட ஏதாவது வேற எதுவுமே இல்லையா? பொங்கலே 4 மணிக்கு தான் போடுவீங்களா? சிக்கன் ஐட்டம் தான் நல்லா. ஆமா சாப்பிட்டு தூங்கறது கரெக்டா இருக்கும்ல. 4 மணிக்கு தான். நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ? இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடுங்க. கடைக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ஐடிக்குள்ள வந்து நான் வந்து மெனு சொல்றேன் கைஸ். கையில 40 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்குது, 35 ரூபாய், 20 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்குதா? அக்கா இங்க எது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வந்தா சாப்பிட்டா திரும்பி 2வது பிளேட் வாங்காம விடவே மாட்டாங்க. சாப்பிட்ற மாதிரி பணியாரமாக்கா? எனக்கு பணியாரம் பிடிக்காது. அதை தவிர வேற ஏதாவது. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் உங்களுக்கு வாங்கி தரலாம்னு நினைச்சேன். சரி ஓகே. எனக்கு பட்டர் மில்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பட்டர் மில்க் தாங்க. அதுக்கப்புறம்
காய்ஸ் சியர்ஸ் காய்ஸ். இங்க பாருங்க, ஐடி டெக் பார்க்கில் முதல் முறையாக வாழைத்தண்டு சாம்பார் சர்வ் பண்ணிருக்காங்க. இது நான் வாங்கிட்டேன். இந்த பவுல் மட்டும் எவ்வளோன்னு எனக்கு பார்த்து சொல்றேன். அப்புறம் இது வந்து கஸ்டர்டா, டேஸ்ட் பண்ணி சொல்றேன். ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர் மில்க் 40 ரூபாய். எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 220 rupees ஆச்சு. டேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ஐடில டேஸ்ட். ஓகே, ஐடினாலே பீஸா பர்கர் தான் கிடைக்கும்னு நினைச்சேன். வாழைத்தண்டு சாம்பார்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய அந்த மெனு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. புது பேர், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வாங்கி, ஆனா டைமிங் லேட்டா வந்ததால எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. சீக்கிரமா வரணுமா பாவம். ஆனா இங்க ஒர்க் பண்றவங்க அவங்களும் டைமிங் வந்து சாப்பிடணும்ல. ஆனா ரேட் ஓகே தான், ஆனா குவான்டிட்டி கம்மியா கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வந்து மஜா வைஸ் வேற லெவல்ல இருக்கு. ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் டேஸ்ட் இருக்கு. குவான்டிட்டி கம்மியா கொடுத்துட்டு ரேட்டை வந்து கரெக்டா வச்சிருக்காங்க, மீடியமா வச்சிருக்காங்க. இவ்வளவு சாப்பிடுங்க, அப்பதான் நீங்க தூங்காம போய் வேலை செய்வீங்க அப்படின்னு ஓனர் நினைச்சுக்கலாம். இதுதான் என்னன்னே தெரியல, ட்ரை பண்றேன். என்னடா இது இவ்வளவு டேஸ்டா இருக்கு? அல்டிமேட்டா இருக்கும் गाइस. எப்படி நான் இவ்வளவு ஸ்டார்ட் பண்ணேன்? வாழைப்பழம்லாம் இருக்கு. गाइस உண்மையான ரிவ்யூ சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பட்டர் மில்க் குடிச்சேன். வாயில வச்சுட்டு கடகடன்னு இறங்கிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் வெளில எடுக்கும் போது தெரிஞ்சது அது உப்பே இல்லைன்ற. அதுக்கப்புறம் உப்பு கேட்ட கொடுத்தாங்க, போட்டுட்டு இப்போ குடிக்கும் போது டீசெண்டா இருக்கு. நான் கொஞ்சம் உப்பு அதிகமா சாப்பிட்டதால எனக்கு கட்டல. அதெல்லாம் கொஞ்சம் பயந்தேன், மற்ற டிஷ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், என்கிட்ட இல்ல, எல்லா டீம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. உண்மையாவே ஒர்க் ஃபார் மணி. ஐடி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து உண்மையாவே இது டிசர்விங் தான். சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு நம்மகிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஐம் வெயிட் டு கால் ஃப்ரம் டைம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லி கேட்டு எனக்கும் வந்து ஒரு டெக்ல தான் ஒர்க் பண்ணும் செம்மையா இருக்கும்ல. ஐடில ஒர்க் பண்றேன், பேட்சை பத்தியாடா, வாட் கவர்மெண்ட் ஜாப், ஐ ஹேவ் அமெரிக்கன் ஜாப் அப்படின்னு சொல்லி ஜாலியா கெத்தா சுத்திட்டு இருக்கலாம். வீக்லி ஆஃப், அவ்வளோ சேலரி, காரு, டக்குன்னு பார்த்தா புது வீடு, டக்குன்னு பார்த்தா புது பொண்ணு, ஒயிட் கலர் கேர்ள், ஒயிட் கலர் பாய், இந்த மாதிரிலாம் இருக்கும் டெக் பார்க்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஓகே அப்படியா நான் இன்னைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தேன். எஸ், ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இங்க வந்ததுக்கான காரணமே என்னன்னா எல்லா ஐடி எம்ப்ளாயிஸ்க்கும் நல்லாவே தெரியும், நம்ம சம்பளத்தை வாங்கினோடனே பறக்க விடக்கூடிய ஒரே இடம் நம்ம ஃபுட் கோர்ட் தான். இந்த வீடியோ என்னோட ஐடி பார்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதுக்கப்புறம் இப்போ படிச்சுட்டு நான் வந்து கண்டிப்பா ஐடி எம்ப்ளாய் ஆயிடுவேன் ஆஃபீஸில் அப்படின்றவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். அச்சு வந்து உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஐடெக், அதுவும் சென்னையில இவ்வளவு பெரிய ஒரு டெக் பார்க்குள்ள வந்து எஸ், இது ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. இது கையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். அதுக்காக ஒரு குட்டி இது மெமரிக்காக சேர்த்து வச்சிருக்கேன். அதுமா நிறைய ஐஸ்கிரீம் கடை இருந்தது, வாஃபிள் கடை இருந்தது, அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டல, அதெல்லாம் இந்த சைடில் ஒழிக்க வச்சிருந்தாங்க. அது நானே இப்போ வெளில வரும்போது தான் பார்த்தேன். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பிளேஸில் போய் அச்சோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அச்சோ அங்கேயும் போய் உங்களுக்காக நான் காட்டுறேன். ஓகே, ஸோ நாளைக்கு 6 மணிக்கு ஷார்ப்பாக உங்க எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பை ஃப்ரம் அச்சோ. டாடா, பை ப்ளீஸ்.